ரெண்டாவது என்ன என்ன நடந்தாலும் அதில் ஒரு நலவு இருக்குது. சூரத்துல் பக்ராவில் 216வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, அதுவோ நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, அதுவோ கெட்டதாக நிலையில் இருக்கும். எது எப்படி எங்கே நடக்கணுங்கிறத அல்லாஹ் தான் அறிந்தவன், உங்களுக்கு தெரியாதுங்கிறான். நாம் நல்லவன் நினைப்போம், அல்லாஹ்க்கு தெரியும் இது கெட்டது, உனக்கு தர மாட்டேன்டா அப்படின்றான். முதல்ல இறைவனை இறக்க நான் பார்க்கணும், அறக்க நான் பார்க்கக்கூடாது. உம்மா அடித்தாலும் பிள்ளை உம்மாண்டு கத்துது, அது குழந்தையின் மனசு. நம்ம அல்லாஹ் சோதிச்சாலே தொழுகையை விடுறோம், இது பெரியவங்க மனசு. அந்த குழந்தைக்கு இருக்கிற மனசாவது நமக்கு வர்றது இல்லையா? அல்லாஹ் சோதிக்கிறான், ஏதோ காரணம் இருக்குமென்று திரும்பவும் அல்லாஹ் கிட்ட கேட்க தெரியாதா? உம்மா அடிக்கும் போதே உம்மாண்டு கத்துதே பிள்ளை, அதுக்கு தெரியும் உம்மா தான் நம்மளை அணைக்கணும். இப்போ நமக்கு தெரியணுமே அல்லாஹ்வா நமக்கு ஆறுதல் தரணும். சோதனைகள் வரும், அல்லாஹ் ரப்பே எனக்கு காப்பாத்தியா அல்லாஹ், என்ற கஷ்டத்தை போக்கியா அல்லான்னு அல்லாஹ் கிட்ட கேட்கணும். தொழுகையின் பக்கம் விரைந்து ஓடு. கஷ்டங்கள் வரும்போது தொழுகையின் பக்கம் விரைந்து ஓடு, தொழு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்பட்டால் தொழுகையின் பக்கம் விரைவாங்க. முடியும் வரைக்கும் தொழுதுகிட்டே இருப்பாங்க. பிரச்சனைன்னு வந்துட்டால் தொழுகைக்கு எழும்பிடுவாங்க. அவர் என்ன சொல்றார்? தொழுகையில் நிம்மதி இருக்கிறது. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க? தூண்டில் போடுங்கிறாங்க. தூண்டில் போடுறதால என்ன நடக்குது? தூண்டில் போடுறதால என்ன நடக்குது? மைண்டு கொஞ்ச நேரம் கன்வெர்ட் ஆகுது. பிரச்சனையை விட்டு போட்டு மீன் இழுக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொழுகையை 5 டைம் நாம் செய்கிறோம். அவன் தூண்டில் ஒரு மாதத்தில் ஒரு தரம் தான் போகிறான். நாம் ஒரு நாளைக்கு 5 தடவை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கடையை அப்படியே வச்சு போட்டு வந்து அல்லாஹ் அக்பர் அவ்வளோ பிரச்சனையும் தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டு தக்பீரை கட்டினா மைண்டு கன்வெர்ட். இங்கே சுஜூத் செய்கிற இடத்த பார்த்துட்டாரு. இன்னொரு சொல்கிறேன், ருக்குவுக்கு போகிறான். சுப்ஹான ரப்பில் அஸீம், சுப்ஹான ரப்பில் அஸீம், ரப்பனா வலக்கல் மர சுப்ஹான ரப்பில் அலா, மர தஹியாத் ஓதும், மர தக்பீருக்கு வாரோம், மர போகிறோம். இதெல்லாம் செஞ்சு அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறோம், சலாம் கொடுக்குறோம். சலாத்துக்கு முதல் துவா கேட்குறோம் அத்தையாத்தில், அல்லது சலாத்துக்கு பிறகு துவா கேட்குறோம். மைண்டை கன்வெர்ட் பண்ணியாச்சு, எழும்பியாச்சு. இப்போ ரிலாக்ஸ் 5 டைம் நாம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எப்படி ஒரு தொழுகையாளிக்கு பிரச்சனை வரும்? இதைத்தான் அல்லாஹ் சொல்லார் சூரத்து ராதினுடைய 28வது வசனம், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் உள்ளத்துக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன அழகாக சொல்லிட்டானே. அவன் என்ன தூண்டில் போட சொல்கிறது? நாம் 5 நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறோமே, எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதியான ஒரு விஷயம். எனவே கலாக்கதிரை நம்பி அடுத்தது அது நலவுக்கென்று நம்பினால் பிரச்சனை சரியாயிடும். நலவுக்கு எப்படி நலவு? எப்படிங்கிறது தெரிஞ்சாலும் தெரியாட்டி நலவு தான். இதுக்கு உதாரணமாக சூரத்துல் கஹ்ஃப் 55வது வசனத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வழிகாட்டியாக வச்சிருக்கிறான் பாருங்கள். ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திக்க சொல்கிறான். மூசா நபியை ஹிலர் நபியை போய் சந்திங்க. ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திக்கிறான். அவரை போய் சந்திக்கிறாரு. ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்தை மூசா நபி போய் சந்திக்கிறான். 2 பேருமே ஒரு பயணம் போகிறாங்க. கப்பலில் இறங்குற நேரமாகுது. கப்பலுக்கு எடுபடி என்று ஓட்டையை போகிறாரு ஹிலர் அலைஹிஸ்ஸலாம். இயல்பிலேயே அநியாயத்தை தட்டி கேட்குற மனப்பாங்குள்ளவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எதுக்கு ஓட்டையை போட்டீங்க? எல்லாருமே மூழ்கிடுவாங்களே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறார், அல்லாஹ் தான் நம்மளை அனுப்பி வச்சது. இதை பண்ண சொன்னதும் அல்லாஹ் தான். உரீது நபிபகா, ஓட்டதே கப்பலை காப்பாற்றுறது தான்ங்கிறான். என்ன இது? நமக்கு தெரிஞ்சது ஓட்டையை போட்டால் கப்பல் அழிய போகுது, மூழ்க போகுது, இது டெமேஜ் ஆகுது, செலவு தானே. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? உரீது நபிபகா, அதை காப்பாற்றத்தான் ஓட்டையை போட்டேன். மிம்பராய் மலிக்குன் யௌகுதுக்குள்ள சஃபினத்தின் கசபா, நாளை இந்த துறைமுகத்துக்கு ஒரு மன்னன் படையெடுத்து வந்துகிட்டு இருக்கிறான். இதில் உள்ள கப்பலை எல்லாம் கொள்ளை அடிக்கப் போகிறான். இந்த கப்பல் தப்ப வேண்டும் என்றால் ஓட்ட கப்பலாக இருக்க வேண்டும். டெமேஜில் ஒரு காப்பாற்றுறான்ல, ஒரு பிரச்சனையை கொடுத்து ஒரு பெரிய பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறான் பாரு. இதை நம்பிட்டா நமக்கு இப்போ 2வது ரிலாக்ஸ் கிடைச்சாச்சு. முதலாவது கலாக்கதிர்,
அல்லாஹ்வோட ஏற்பாடு, அப்போவே மைண்ட் ரிலாக்ஸ். ரெண்டாவது, அப்படியே மீறி நடப்பது நமக்கு கஷ்டமாக தெரிந்தாலும் அந்த கஷ்டம் கூட ஒரு நிலவுக்குத்தான். இதில் அல்லாஹ் எதையோ வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஹிக்மத் உள்ளவன், அல்லாஹ் அறிவு ஞானம் உள்ளவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் கருணை உள்ளவன். கருணை உள்ளவன் நம்மளுக்கு இப்படி தர்றான்டா, இதுக்கு ஏதோ பெரிய விளக்கம் இருக்குது. ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் உம்மா அமர்த்தி பிடிக்க டாக்டர் ஊசு போகிறார். தூரத்திலிருந்து பாருங்க, அவளை விட கொடுமைக்காரி யாராவது இருப்பாளா? இதுக்கு வேற காசு கொடுத்துட்டு போகிறாள். அடிப்பாவி, அந்த புள்ள கத்த கத்த அமர்த்தி பிடிச்சி அவன் இம்புட்டு பெரிய ஊசை ஏற்றி, இம்புட்டுக்கு குத்தினாலே கத்துறவள் இவ்வளோ பெரிய ஊசை ஏற்றி, சார் நாங்கள் அதுக்கு காசு என்று கொடுத்துட்டு போனால் அவள் கொடுமைக்காரியா இல்லையா? அப்படி தானே சொல்லணும். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? அவள் தான் தாய், இந்த குழந்தைக்கு நோய் வராமல் இருக்க தடுப்பு மருந்து ஏற்றுகிறாள், பிள்ளை நாளைக்கு நல்லா இருக்கணும்னு இப்போவே அவள் முயற்சி பண்ணுகிறாள். இறைவன் இரக்கம் உள்ளவன். நீ நாளைக்கு சொர்க்கம் போக வேண்டுமா? இந்த உலகத்தில் நீ சிரமப்படத்தான் வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டினி படுக்கலையா? அவர் ஊரை விட்டு விரட்டப்படலையா? ஹிரா குகையில் பதுங்கி எதிரிகளுக்கு பயந்து உட்கார்ந்திருக்கலையா? யுத்தங்களை சந்திக்கலையா? சஹாபாக்கள் கொல்லப்படலையா? கொதிக்கும் எண்ணெயில் தள்ளப்படலையா? 2 துண்டாக வெட்டப்படலையா? எவ்வளவு பிரச்சனைகளை தாங்கினார்கள். அதற்கெல்லாம் மகாபரிய கூலி உண்டு என்ற நம்பிக்கை தானே அவர்களை அந்த இடத்துக்கெல்லாம் சந்தோஷமாக போக வைத்தது. மரணத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்களே. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டு அலங்கோலமாக இரத்த காயத்தோடு இருக்கும்போது அவருடைய சகோதரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேகமாக ஓடி வாராங்க. கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மகன்கிட்ட சொன்னாங்க, உம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த கோலத்தை பார்க்க முடியாமல் போய்விடும், 3 பேரைக்கு நிறுத்து தாயே அப்படின்னா. ஓடி போய் நிறுத்துறாங்க. உம்மா நில்லு அப்படின்னாங்க. அடிச்சாங்க கைக்கு. நீ என் மகனும் கிடையாது, நான் உனக்கு தாயும் கிடையாது. கோபத்தில் சொல்றாங்க, என்னடா ஏன் தம்பியை நான் பார்க்கறதுக்கு நீ தடுக்கிற, விடு, நீ என் பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு தாயும் இல்லை, மரணித்தது என் தம்பி. வேகமா வந்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அது ஈமானிய உள்ளம். வந்தவர் ஒரு ஈமானிய சிங்கம். அவங்க வந்தாங்க, ஜனாசாவை பார்த்தாங்க. அல்லாஹ்விடத்தில் அவங்க எப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க தெரியுமா? யா அல்லாஹ், என் தம்பி எதற்காக போர்க்களம் வந்தான் என்பது உனக்கு தெரியும், அவன் எதற்காக மரணித்தான் என்பது உனக்கு தெரியும், அதற்கான கூலியை கொடு நாயனே என்றார்கள். அதான் மறுமை நம்பிக்கை. இதுக்கு கூலி கிடைக்கும். என்னடா உனக்காக யுத்தம் செய்ய வந்தவனை இப்படி கொண்டுட்டு நீ நல்லா இருப்பியான்னு சொல்லலையே. இன்னைக்கு மனுஷன் கோபம் வந்தா கடவுளுக்கு திட்டுறாங்க. அவன் நம்பிக்கிட்டு இருக்கிற கடவுளை கையெடுத்து கும்பிடுறான். கஷ்டம் வரும்போது அவனையே திட்டுறான். இல்லாட்டி பாட்டில் சொல்வானா, மனிதன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அப்போ நான் பட்ட பாடெல்லாம் அவன் படணுங்கிறான். பண்றானா இல்லையா? கஷ்டம் வேண்டு வந்தால் கடவுளை திட்டுறான், சந்தோஷம் வேண்டு வந்தால் கையெடுத்து கும்புறான். ஆனால் நாங்கள் கஷ்டத்திலும் அல்லாஹ்வை புகழ்வோம், நஷ்டத்திலும் அல்லாஹ்வை புகழ்வோம், சந்தோஷத்திலும் அல்லாஹ்வை புகழ்வோம். இந்த இறை விசுவாசம்தான், இந்த இறை நம்பிக்கை தான் நமக்கு கஷ்டங்களை தாங்க சொல்லி தருகிறது. இதுதான் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னு. இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஏதோ ஒரு நலவுக்கு, ஏதோ ஒரு நலவுக்கு கப்பலை ஓட்ட விழுந்துட்டு ஐயையோன்னு அழ தேவையில்லை. இதில் ஏதோ கயிறு இருக்கு. நம்ம வாகனத்தில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், ஒரு டெமேஜ், ஒரு பயணம் கேன்சல் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு நலவு. இப்படியே போயிருந்தா பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உசிரே போகிற அளவுக்கு இருந்திருக்கலாம். அதுக்கு அல்லாஹ் தடுத்து வச்சுக்கிறான் போல. இப்படி ஒரு கல்யாணம் நின்று போச்சு. இதையே கல்யாணம் முடிச்சிருந்தா நாளைக்கு இவனால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு இருந்திருக்கலாம். அல்லது அவனுடைய உயிரணுவுக்கு இவளுடைய சினை முட்டைக்கு டவுன் சிண்டம் உள்ள குழந்தை பிறக்கிறதுக்கு இருந்திருக்கலாம். அல்லாஹ் காப்பாத்திருக்கிறான்னு எடுத்துக்கோ. என்ன பிரச்சனை? அல்லாஹ் நாடலை, அவ்வளோதான். இது ஒன்றும் பெருசு கிடையாது, சிம்பிள், சின்னது. அல்லாஹ் நாடலை, ஹலாஸ். அல்லாஹ் இதில் ஹைரை வச்சிருக்கிறான், முடிஞ்சு போச்சு. அப்போ 2 சொல்லிக்கணும். 4 அடிப்படையில் பிரச்சனைகளை நம்ம எதிர்நோக்க போகிறோம். 1 அல்லாஹ்வுடைய கலாக்கள், 2வது நடப்பது நலவுக்கு, நடப்பது நலவுக்கு. இதில் ஏதோ ஹைர் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். 3வது என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் கூலி இருக்குது. எவ்வளோ பிரச்சனை தீர்வு போகுது பாருங்க. ஒரு சப்ஜெக்ட் நடக்குது, அதை தாங்க முடியாமல் உலகத்தில் சூசைட் 4500 ரூபாய்க்கு ஒருத்தன் சூசைட் பண்ணுறான். ஆனால் ஈமான் என்ன சொல்ல தெரியுமா? நடக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு 1, 2வது அது ஏதோ நலவுக்கு,
2. 3வது அதுக்கு ஒரு கூலி உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், நோய், துன்பம், வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா ஹத்தா ஷௌகத்தை யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு ஹத்தாயா. முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய், துன்பம், துயரம், கஷ்டம், கவலை, வேதனை, நோவு முள்ளு தைச்சாலும் அவருடைய பாவம் அதனால் அழிகிறது, அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது என்றால் எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. அதே முஸ்லிம் கிரந்தத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ரொம்ப ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுக்கு என்ன நடந்தாலும் நல்லதுதான். வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் மூமினீன், இந்த பாக்கியம் மூமினுக்கு மட்டும்தான் வர, எவனுக்குமே கிடையாது. அது என்ன தெரியுமா? இன் அஸாபத்துஹு ஸர்ரா, அந்த மூமினுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துட்டென்றால் ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான். ஃபகான கைரன் லஹு, அவனுக்கு அது நன்மையாக எழுதப்பட்டு விடுகிறது. வ இன் அஸாபத்துஹு தர்ரா, அவனுக்கு ஒரு கெடுதி நடந்து விட்டால் சபுர், பொறுமை அடைந்து கொள்கிறான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நாட்டம், பொறுமைக்கு வந்துட்டான். ஃபகான கைரன் லஹு, அதுக்கு நன்மை எழுதப்படுது. ஸோ என்ன நடந்தாலும் நன்மை தான் நமக்கு. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மூமின் சிதைக்கப்படலை, விதைக்கப்படலாம். நம்மகிட்ட என்ன நடந்தாலும் அது நல்லது தான். நோய் வந்தாலும் கூலி இருக்குது, கீழே விழுந்தாலும் கூலி இருக்குது, நம்மகிட்ட இருந்து சுரண்டிக்கு போனாலும் கூலி இருக்குது, இனக்கலவரம் வந்து நம்மளை கொண்டாலும் கூலி இருக்குது, நம்மளோட கடையை பற்ற வச்சாலும் கூலி இருக்குது. என்ன செய்ய போகிற செய், நீ எவ்வளோ பெருசாக செய்கிறியோ அவ்வளோ பெருசாக கிடைக்க போகுது, அவ்வளோதான். கூலி இருக்குவா, கூலி எதையுமே நாங்கள் இழக்கலை, எல்லாமே கிடைக்கும், ஒன்றும் கவலைப்படலை. வெரி சிம்பிள், சந்தோஷமாக இருக்கும். சுரண்டிட்டோம், ஏமாற்றிட்டான், பறிச்சிட்டான், எல்லாமே போயிட்டு ஒன்றும் பிச்சப்பில்லை, ஒன்றும் போகலை, எல்லாமே கணக்கில் கரெக்டாக வரும். இன்னும் சொல்லப்போனால் மறுமையில் கிடைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அவன் எடுத்திருக்கலாம்னு யோசிக்க வேண்டியது, எல்லாம் கிடைக்கும், ஒன்றும் பயப்படாது, ஒரு பிரச்சனை, ரிலாக்ஸ், நிம்மதி. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இங்கே ஒன்றும் கஷ்டப்படலை, எந்த பிரச்சனையும் இல்லை. சிலர் நம்ம பிறக்கும் போதே இந்த நோயோட வந்துட்டோமே, எனக்கு சின்ன வயசில் இந்த நோயே, எனக்கு அப்படி கண் பார்வை இல்லை, எனக்கு வாய் பேசுறது இல்லை, என் பிள்ளை பிறக்கும் போதே மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளை, எங்கள் மாப்பிள்ளைக்கு ஃபிக்ஸி, அந்த வருத்தம், இந்த வருத்தம், அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, எனக்கு இது கூட பிறந்து எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேனே, சொல்லாத. அவங்கெல்லாம் விசாரிக்கப்படணும், நாமெல்லாம் விசாரிக்கப்படலை. நமக்கெல்லாம் நன்மைகள் நடக்க போகுது, மறுமையில் கூலிகள் கிடைக்க போகுது, இதுக்கெல்லாம் நமக்கு மிச்சமாக கிடைக்க போகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியானுக்கு மிக விருப்பமான ஒன்று இந்த உலகத்தில் எடுக்கப்படும் போது அவன் பொறுமையாக இருந்தால் இவலுஹு இந்தி அல் ஜன்னா, அதுக்கு பகரமாக நான் வைத்திருப்பது சுவர்க்கம். கண்ணு வைத்து சுவர்க்கம், ஒரு குழந்தை மௌத்தாயிட்டு சுவர்க்கம், காலு கலட்டிட்டாங்க சுவர்க்கம், ஆரோக்கியம் வைத்து சுவர்க்கம். நீ விரும்புறது உனக்கு இந்த உலகத்தில் இழந்து விட்டதாய், அதை நீ பொறுமையாக மட்டும் இரு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உன்னுடைய ஏற்பாடு நான் ஏற்றுக்கிறேன், இதை மட்டும் நீ செய், அவ்வளோதான். ஒரே ஒரு அட்ரஸ் விலாசம் தான் நீ எழுதுற, வேற ஒன்றும் கிடையாது. உனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை இந்த அட்ரஸுக்கு ஃபோன் பண்ணிவிடு, என்ன அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நான் இதை ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். சொர்க்கம், சொர்க்கம் எம்பட்டு, நம்ம இழந்தது எம்பட்டு. சொர்க்கம் எவ்வளோ பிரம்மாண்டமானது, எவ்வளோ பெரிய பரிசு. அல்லாஹ் சின்ன ஒரு விஷயத்தை தரான். ஒரு கண்ணுக்கு, ஒரு வாய் பேச்சுக்கு, ஒரு காலுக்கு, ஒரு கஷ்டத்துக்கு, ஒரு குஷ்டரோகத்துக்கு, ஒரு நோய்க்கு, ஒரு மூச்சுக்கு, ஒரு காய்ச்சலுக்கு கூலி சொர்க்கம். இதை விட பெரிய குடை வள்ளல உலகத்தில் யாராவது சந்திச்சிருக்க முடியுமா? அதனால தான் அல்லாஹ் வள்ளல், அவன் வஹாப், அவன் கஃபூர், அவன் ரஹீம், அவன் ரஹ்மான், ரொம்ப கொடுக்கல. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிமில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், கருணை என்பதை அல்லாஹ் 100ஆக பிரித்தான். கருணை, இரக்கம், ரஹ்மான் கருணை, இரக்கம் என்பதை 100ஆக பிரித்தான். அந்த 100ல் 1ஐ மட்டும் எடுத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் சொட்டு சொட்டாக கொடுத்தான். கால்நடைகள், பிராணிகள், மனிதர்கள் எல்லாருக்கும் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போதே சொன்னார்கள், ஒரு கால்நடை தன் கன்று மிரிபடாமல் இருக்கும் முகமாக கால் கோரையை தூக்கியே பிடிச்சிக்கிட்டு இருக்குதே, அதுவும் அந்த கருணையில், அந்த ஒன்றில் அதுக்கு கிடைத்த ஒரு பகுதி தான். உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் ஒன்றை ஆளுக்கு கொஞ்சம் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த கருணை இன்னொருத்தருக்காக உயிர் கொடுக்கும் அளவுக்கு இருக்கிறது.
பிள்ளைக்காக தாய் உயிரை கொடுக்குறா, கணவனுக்காக மனைவி உயிரை கொடுக்குறா, மனைவிக்காக தகப்ப உயிரை கொடுக்குறான், பெத்த பிள்ளைக்காக வெளிநாட்டில் போய் ஒருத்தன் கஷ்டப்படுறான். இதெல்லாம் தானே 99 இரக்கம் அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கிறான். மறுமையில் இந்த ஒன்றையும் சேர்த்து 100 ஆக்கி மோமின்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுகிறான் என்றால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவன். அவனே நம்மை சோதிக்கிறான். அவன்தான் நம்மை குஷ்டரோகியாக பிறக்க வைத்தான். அவன்தான் நம்மை இப்படி ஒரு நோயாளியாக பிறக்க வைத்தான். அவன்தான் நமக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை தந்தான். அவன்தான் நமக்கு ஒரு பட்டினியை தந்தான் என்றால் இரக்கம் உள்ள ரஹ்மான் இதை தருகிறான் என்றால் இதை விட பெரிதை தரப்போகிறான் என்று அர்த்தம். அவ்வளவுதான். இதுக்கு கூலி இருக்குது, இதுக்கு கூலி இருக்குது. இதை நம்பிட்டோம்னா எந்த கஷ்டத்திலையும் நிம்மதி இருக்கு. அப்ப அல்லா பிலிக்கிறில்லாய் தத்துமைனி, அல்லாஹ்வை சரியா நினைச்சிட்டோம்னா அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ் எதுக்கு இதை தாரான் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா உள்ளத்துக்கு நிம்மதி. இந்த வசனத்தை வச்சு சிலர் இந்த சூஃபிகள் திக்ர் செய்வதில் உள்ளத்துக்கு நிம்மதி இருக்குது. வியாழக்கிழமை வைக்க எல்லாரும் வாங்க ஹூ 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 ஹூன்னா இன்னும் கஷ்டம் கூட போகுதுடா. திக்ர் செஞ்சு ஜெதுபு நிலையை அடைஞ்சி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சோளை சாரணை தேடி கீடி எடுப்பாங்க. அவ்வளவுக்கு ஜெதுபு வரும். அந்த திக்ர் இல்லை, இந்த சத்தம் போட்டு கத்துற திக்ர் இல்லை. இப்படி அல்லாவை நினைக்கணும். அல்லாஹ் என்னத்துக்கு இதை தாரான், மறுமையில் என்ன வச்சிருக்கிறான், அல்லாஹ் எப்பேற்பட்டவன், அவன் என்னத்தை எல்லாம் படைச்சி வச்சுக்கிறான், எப்படியெல்லாம் சொர்க்கத்தை விதைச்சி வச்சுக்கிறாங்கிறத பார்க்கறது தான் திக்ருல்லாஹ். முடிச்சிருச்சு.